யுஏஇல வாழ்ந்தா வெறும் டெசர்ட்ல செத்துதான் போவாங்கன்னு எல்லாருமே சொன்னாங்க. ஏன்னா 60 இயர்ஸ்க்கு முன்னாடி யுஏஇல லக்ஸரின்னு ஒண்ணுமே கிடையாது. அது வெறும் பசியிலையும் பட்னியிலையும் நிறைஞ்ச ஒரு காலம். எலக்ட்ரிசிட்டி இல்ல, ரோடு இல்ல, மக்கள் எல்லாம் வெறும் ஓலை குடிசை வீட்டுல தான் வாழ்ந்தாங்க. அப்போ அவங்க மொத்த கண்ட்ரியுமே பேர்ல்ஸை நம்பி தான் இருந்தது. அதுவும் குளோபல் மார்க்கெட் கொலாப்ஸ் ஆனப்போ மொத்த நாடும் பசியில தவிச்சுது. அதனால உலகமே இந்த கண்ட்ரிய ஒரு யூஸ்லெஸ் ஆன கண்ட்ரியா தான் பாத்துச்சு. பட் ஷேக் ஜயதுங்கிற ஒரு மனுஷன் இதை மொத்தத்தையுமே மாத்தணும்னு முடிவு பண்ணாரு. 1971ல பிரிஞ்சு கடந்த 7 ட்ரைப்ஸ ஒன்னு சேர்த்து ஒரே நாடா மாத்தினாரு. அப்பதான் அவங்களுக்கு ஆயில் கிடைச்சது. ஆனா அவங்க ஆயில மட்டும் நம்பல, அந்த கண்ட்ரிய மாத்தியே ஆகணும்னு அவங்க ட்ரீமா தான் நம்பினாங்க. கேமல் ட்ரக்ஸ் எல்லாத்தையும் 8 லைன் ஹைவேஸா மாத்தினாங்க. வெறும் ஃபிஷிங் வில்லேஜா இருந்த இடத்தை உலகத்துடைய பெரிய குளோபல் ஹப்பா மாத்தினாங்க. ஒரே ஜெனரேஷன்ல சின்ன சின்ன வீடு இருந்த ஊர்ல வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் பில்டிங் ஆன பூஜ் கலிஃபாவை கட்டி முடிச்சாங்க. அப்போ சேர்ல நல்ல தண்ணி கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ மார்ஸ்ல தண்ணியை தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு யாராலையுமே யுஏஇ தொட்டு கூட பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளவு அட்வான்ஸ்டான டிஃபென்ஸ் சிஸ்டம் கட்டி வச்சிருக்காங்க. அத நீங்களே பார்த்திருப்பீங்க. ஆயிலையும் தாண்டி டூரிசம், ட்ரேட் அண்ட் டெக்னாலஜில இன்வெஸ்ட் பண்ணதுதான் இது எல்லாத்துக்கும் காரணமா இருந்தாலும் ஒண்ணுமே இல்லாதப்பவும் அவங்க கண்ட்ரிய மாத்தியே தீருவேன்னு அவங்க கண்ட ஒரு பெரிய கனவு தான் இது.